ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம டேங் எஃப்எஃபோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் தான் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க, நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் இந்த எஃப்எஃப் ஒரு 3 or 4 எபிசோட்ஸில் முடிக்க பார்க்குறேன், ஓகேவா? ஸோ இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு தானே இருந்தீங்க. ஸோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில்? நீ என் கழுத்தில் தாலி கட்டிட்டேன்னா நான் உன் கூட தான் வாழ்வேன்னு என்ன கனவு கண்டுட்ருக்கேன் மிஸ்டர் டே. பட் அதெல்லாம் நடக்க போகிறதே இல்லை. நான் இப்பயே இங்கேருந்து கிளம்ப தான் போகிறேன். யங்மின் வா போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் போக அப்பட்டையாங்க அப்படியே அவங்க கையை பிடிச்சி மறுபடியும் அவங்கள அப்படியே அவர் முன்னாடி நிற்க வைக்கிறாரு. என் கையை விடு அப்படின்ட்டு நீங்கள் அவர் கையிலேருந்து கையை எடுக்க பார்க்குறீங்க. பட் விடாமல் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, இங்கே பார்வையன், நீ என் அப்பனை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அவன் பண்ண தப்பா எல்லாருக்கு முன்னாடியே காமிச்சு அவனை அவமானம் கூட படுத்திக்கோ, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னை விட்டு போகலான்னு மட்டும் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத. ஏன்னா அது நடக்காது. நீ என் கூட தான் இருக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். நீ என்னன்னா என்னை விட்டு போகிறேன்ற? என்ன வயன் இது? கையை விட்றா. இப்படியெல்லாம் கூப்பிடாத. அதுக்கப்புறம் நானும் உன் மேலே உரிமை எடுத்து பேச ஆரம்பித்தேன்னா நீ தாங்க மாட்ட மிஸ்டர் டே. ஐயோ வயன், எத்தனை தடவை சொல்கிறது? மிஸ்டர் டேன்னு கூப்பிடாத, அது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை வயன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரா. உங்களுக்காக கடுப்பாகுது. இவன் பைத்தியமா இவ்வளோ சொல்கிறான், கேட்கவே மாட்டான் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு கடுப்பாயிட்டு நீங்கள் டேவை முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ யங்மினோ, சார் ப்ளீஸ் வயனோட கையை விடுங்க. அவள் என்னோடய ஒய்ஃப், நீ அவளை மேடம் தான் கூப்பிடணும். அதை விட்டுட்டு வயன்னு கூப்பிட்ட, நீ அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு யங்மீனை பார்த்து அப்படியே கோபமாக சொல்கிறாரு. நீ யார் அதை சொல்கிறதுக்கு? அவன் என்னோடய ஃப்ரெண்ட், அவன் என்னை எப்படி வேணாலும் கூப்பிடுவான். உனக்கு என்ன? உன்னோட ஆம்பளைத்தனத்தை என்கிட்ட காட்டுறியா? இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உனக்கு தெரியும் எனக்கு இந்த ஆம்பளைங்களை கண்டாலே ஏன் பிடிக்கலன்னு. பொண்ணுங்களை எப்போவுமே அவங்க கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கணும், அவங்கள கண்ட்ரோல் பண்ணணுன்னு பார்க்குறனா தான் எனக்கு பிடிக்கிறதில்ல. இப்போ நீ உன்னையும் வெறுக்க வைக்கிற, உன்னை ரொம்பவே வெறுக்க வைக்கிற அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல. அப்பட்ட யாங், வயன் இருந்தாலும் நீ ரொம்ப தான் டென்ஷன் ஆகுற. இன்றைக்கி நம்மளோட ரூமில் நான் உனக்கு ஹெட் மசாஜ் பண்ணி விடுறேன், சரியா? அப்போ கொஞ்சம் மண்டலில் இருக்க டென்ஷனெல்லாம் கொஞ்சம் இறங்கும். அதுக்கு தான். ஏன்னா நான் உன்னோட ரூமில் இருக்க போகிறேன்னா, அதுவும் நம்ம ரூமா? என்ன உளறிட்டுருக்கட்ட யாங்? என்ன வயன் எதுவுமே தெரியாத மாதிரி பேசிகிட்ருக்க? நம்ம 2 பேரும் அஃபிஷியலாக மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னா அப்போ நீ என் ரூமில் தானே இருக்கணும். என்ன வயன், இது கூட தெரியலையா உனக்கு? சரி விடு, தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு சொல்ல. டேங் பேசுறதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே கடுப்பாயிட்ருக்கு. உங்களுக்கு அவ்வளோ கோவமாகவும் வந்துட்டுருக்கு. அப்போது நீங்கள் அப்படியே அவரை அடிக்கலானே போயிட்டீங்க. அப்போ அவர் தான் கையை பிடிச்சி, என்ன வயன், உனக்கு தொட்டு தாலி கட்டின புருஷனையும் அடிக்க போகிற என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்க. அப்போ கரெக்டாக அங்கே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டேங்கோட அம்மா தான் வராங்க. என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும்? இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, இப்போ வாங்க 2 பேரும் சாப்பிட அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே தான் டேங்கோட அசிஸ்டன்ட் யங்மின், அதுக்கப்புறம் உங்களோட அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால, அவங்க 2 பேரையுமே பார்க்குறாங்க. நீ அவ தானே என் பையனுக்கு எக்ஸ் செக்ரட்டரியாக இருந்தியே, நீ தானே அது? ஆமாம் நான் தான். உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, ஏன் நீ வீட்டுக்கே வர்றதில்ல? அது மேம், அது அம்மா இப்போனா அது ரொம்ப முக்கியமாக எனக்கு பசிக்குதுமா அப்படின்ட்டு டேயாங் அப்படியே டைவர்ட் பண்ண. சரி வாங்க 4 பேர் வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு உங்கள் கையும் டேயாங் கையை பிடிச்சி தான் அவங்க எழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க 2 பேருக்கு பின்னாடி தான் யங்மினும், அதுக்கப்புறம் உங்களோட அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால அவளுமே பின்னாடி வந்துட்டுருக்கா. எங்கிட்ட நீங்கள் டேயாங்க முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. டேயாங் உங்களுக்கு சிரிச்சுட்டே அப்படியே பார்த்துட்டே தான் வந்துட்டுருக்காரு. இப்போது உங்களையும் டேயாங்கையும் தான் பக்கத்தில் அப்படியே கீழே உட்கார வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கு. சரி சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிமாறுங்க அப்படின்ட்டு அவங்களோட அம்மா தான் செம்ம ஹாப்பியாக எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கா எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் உட்காந்துட்ருக்கீங்க. அம்மா ஆமாம்மா வயனுக்கு பசிக்குதுன்னா கொஞ்சம் நிறையா வைமா வயனுக்கு. இந்த வைக்கிறேன்டா அப்படின்ட்டு அவங்க உங்களுக்கு அளவுக்கு மீறி அங்கே சாப்பாடாக கொட்டிகிட்ருக்காங்க. அதுவும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு வச்சுருக்காங்க. உங்களுக்கா என்னது இது ஆண்டி, என்னது இது ஆண்டி? இந்த ஆண்டி நல்லா கூப்பிடாத, உரிமையாக அத்தைனா கூப்பிடு. உனக்கும் என் பையனுக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சுல அப்படின்ட்டு சொல்ல. நீங்கள் திரும்பி அப்படியே அங்கே தான் பார்க்குறீங்க. அவர் அப்படியே சிரிக்கிறாரு. நீங்கள் சிரிக்கிறியா? உனக்கு இருடா.
நான் உன்னை எப்போவுமே பழி வாங்கணுன்னு லிஸ்ட்டில் சேர்த்ததே இல்லை. ஆனால் இப்போ நீயும் தான் என் லிஸ்ட்டில் வந்துட்ட. உன்னை சும்மாவே விட மாட்டேன் பாரு அப்படின்ட்டு மனசுக்குள்ளே தான் நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அங்கே என்னம்மா பார்வை, அவன் அப்புறமா சைட் அடிச்சுப்பியான், இப்போ உட்காந்து சாப்பிடு. என்ன சைட் அடிக்கிறேனா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே டேங்கோட அம்மாவை பற்றி கேட்க, அப்போ டேங் என்ன வயன் என்னை சைட்டெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ட்டு 32 பல்லும் காமிச்சு டேங் சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் ஐயோ எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு தான் இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் யங்மின் உட்காந்துட்டு இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான். அவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது என்னப்பா ரொம்ப ஃபீலிங்காக அங்கே பார்த்துட்ருக்கியோ அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் கேட்க யங்மின் திரும்பி பார்க்குறான். பார்த்தா பக்கத்தில் தான் உங்களோட அசிஸ்டன்ட் பண்ண ஒருத்தி இருப்பாள். அவள் தான் அங்கே உட்காந்துட்டு அப்படியே கேட்குறா, நீயா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவா சும்மா தான் உன் பக்கத்தில் உட்காரலாமேன்னு வந்தேன். ரொம்ப ஃபீலிங்காக பார்த்துட்ருக்க. ஓ இப்போ தான் புரியுது. நீ அப்போது வயன் மேடமும் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்க அப்படி தானே? எனக்கு தெரியும், அது நல்லாவே தெரியும். இப்போது வயன் மேடமா டேங் சார் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, அதனால தானே ரொம்ப ஃபீலிங்காக இருக்க. ஏய் என்ன உளறிட்டுருக்க, தேவையில்லாமல் உளறிட்டுருக்காத. நான் உளறேண்ணா, எனக்கு நல்லா தெரியும், சும்மா நடிக்காதப்பா, அவனை பார்த்தாலே தெரியுதுலாம் அப்படின்ட்டு அவள் வேற அவள் பங்குக்கு யங்மினை அப்படியே கலாய்ச்சிட்ருக்கா. அவனுக்கா ஏய் விடு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு யங்மின் எந்திரிக்க, ஹலோ ஹலோ எங்கே போகிறீங்க, உட்காருங்க, இப்போ தானே இன்டர்வியூவே ஓடிட்டுருக்கு, ஃபுல் மூவி பார்த்துட்டு அப்புறம் போங்க. ஏன்னா உட்காரு அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டு அவள் கொஞ்சம் இவனுக்கும் பரிமாறுங்க அப்படின்ட்டு அவள் தான் சொல்கிறா. அதுக்கப்புறம் எல்லாரும் இந்தாப்பா சாப்பிடு அப்படின்ட்டு யங்மினுக்கு எல்லாமே அங்கே பரிமாறிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு வேணாம் சாப்பிடுப்பா அப்படின்ட்டு பரிமாறிட்டு இப்போ யங்மினாலேயே எந்திரிச்சு போக முடியல. அவனும் உட்காந்துட்டு இருக்கான். இங்கிட்டு சரி ஓகே வயன் அவனை கூட்டி விடு. என்ன என்ன வயன்மா, அந்த சாப்பாடை எடுத்து ஃபஸ்ட்டு போயிட்ட நீ உன்னோட புருஷனுக்கு தான் ஊட்டணும், அவனுக்கு ஊட்டு. ஏன்னா என் புருஷனா? வயன் நான் தான் உன்னோட புருஷன், மறந்துட்டியா? எனக்கு தான் நீ ஊற்றணும், நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட், நாகும் இல்லையா அப்படின்ட்டு டேங் சொல்ல, மூடுறியா? என்னம்மா சொன்ன? ஒன்றும் இல்லை ஆண்டி. சரி எடுத்து அவனுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டுமா. ஏன்னா யாருக்கு? என்னம்மா மறுபடியும் கேட்குற? உன் பக்கத்தில் உட்காந்துருக்கானே உன்னோட புருஷனுக்கு தான் ஊட்டு. இல்லை மிஸ்டர் டேக்கு தான் கை இருக்குல்ல, அவரே எடுத்து சாப்பிட்டுப்பாரு. ஐயோ அது எங்களுக்கு தெரியாதா? இது சம்பிரதாயமா, இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். பண்ணுமா, இதில் என்னமோ உனக்கு அவ்வளோ கூச்சம்? எப்படி இருந்தாலும் 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருக்க போகிறீங்க, இதுக்கே நீ இவ்வளோ கூச்சப்பட்டா நல்லாவா இருக்குது? என்ன நீ விட்டா இப்படி தான் பார்த்துட்ருப்ப போல அப்படின்ட்டு டேங்கோட அம்மாவே அவங்க கையை பிடிச்சி சாப்பாடு எடுத்து அப்படியே டேங் வாயில் வச்சு விட்றாங்க. அப்போ டேயாங்க என்ன டேஸ்ட்டாக இருக்குது கை அப்படின்ட்டு உங்கள் கையை தான் ஒரு மாதிரி டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு நாடியாக கையை எடுத்துட்டீங்க. அவரும் அப்படியே சிரிக்கிறாரு. சரிடா டேயா நீ அவளை கூட்டி விடு. சரிம்மா அப்படின்ட்டு அவரும் அப்படியே சாப்பாடு எடுத்து உங்களை கூட்ட வராரு. இல்லை வேணாம் நானே சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ ஏமா இப்படி அடம் பிடிக்கிற, உன் புருஷன் தானே ஊட்டுறான் வாங்கிக்கோ அப்படின்ட்டு அவங்க சொல்ல நீங்கள் வேணான்றீங்க. அதுக்கு லடுட்டையாங் அப்படியே அவங்க வாயில் சாப்பிட வைக்க வேறு வழி இல்லாமல் நீங்களுமே சாப்பிட்றீங்க. டேங்கிங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. இப்போது அவங்க லிப்ஸ் பட்ட அவரோட கையை பார்த்துக்கிட்டு அவர் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கையை யூஸ் பண்ணி அவருமே சாப்பிட்றாரு. இப்போ தான் அவரோட சாப்பாடே ரொம்ப டேஸ்டியாக இருக்க மாதிரி அவருக்கு தோணுது. அவரும் அதுக்கப்புறம் சாப்பிட்றாரு. நீங்களுமே கொஞ்சோண்டு சாப்பிட்டு அப்படியே எந்திரிச்சிட்டிங்க. பட் அவர் ஃபுல் பிளேட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் எந்திரிச்சு உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. என்ன வயன் எங்கே போகிற? வா இன்னும் கொஞ்சம் சம்பிரதாயம்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணணுமா? இல்லை நான்லாம் எதுக்கும் வரல, வா வயன் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அவர் உரிமையாக கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் விட்டுட்டேன், தேவையில்லாமல் என்கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்ணாத அப்படின்ட்டு கையை உதறிட்டு நீங்கள் அப்படியே கோவமாக சொல்ல, என்ன வயன் என்ன மறுபடியும் ஏன் இப்படி ஸ்டார்ட் பண்ணுற? இங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காத, நல்லாவா இருக்கு? நீ பண்ணுறது என்ன நல்லாவா இருக்குது? இந்த மேரேஜ் எப்படியாச்சும் நின்றுன்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். ஆனால் நீ கடைசியில் என்ன இப்படிப்பட்ட ஒரு நிலமையில வந்து நிற்க வச்சிட்டல. ஐயோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாத வயன். நீ எத்தனை தடவை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது? எனக்கு நீ எனக்கு வேணும், அதுக்காண்டி மட்டும்தான் இவ்வளோ பிளானும் நடந்துச்சு. உன்னை இப்போ மேரேஜும் பண்ணியிருக்கேன். தேவையில்லாம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாத. நான் ஸ்டார்ட் பண்ணுறேனா? ஆமாம் நீ தான் ஸ்டார்ட் பண்ணுற. நான் எங்கேயும் வரல, நீ போகிற இருந்தால் போ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நிற்க. அப்போ அவர் இவ கேட்க மாட்டா அப்படின்ட்டு உங்களை அப்படியே அலேக்காக தூக்கிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுற, என்ன கீழே விடு. நீ என்ன நான் சொல்கிற பச்சை கேட்குறியா? கேட்க மாட்டேல பின்ன என்ன?
இல்லை விடு, என்னை விடு, நான் எங்கேயும் வரல. இங்கே பாரு வயன், இப்போ மட்டும் நீ அமைதியாக இல்லை, உன்னை அப்படியே கீழே போட்டுருவேன். அப்புறம் அவ்வளோதான், எல்லாருக்கும் முன்னாடியும் உனக்கு தான் அசிங்கமாயிடும். பரவாயில்ல, என்னை விடு. ஓ அப்படியா அப்படின்ட்டு அவர் அப்படியே விட போக நீங்கள் பயந்துட்டீங்க. அப்புறமா அவரையே நெக்கை சுற்றி ஹேண்ட் ட்ராப் பண்ணி டைட்டாக பிடிச்சிக்கிட்டீங்க. அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரியும், உன்னை பற்றி நல்லாவே தெரியும். நீ என்ன தான் வெளில இப்படி ரொம்ப போல்டான ஆளாக காமிச்சிக்கிட்டாலும் நீ எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் வயன். சும்மா நடிச்சிட்ருக்காத அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களையும் தூக்கிட்டு அப்படியே வர, அதுக்கப்புறம் சில சடங்கெல்லாம் பண்ண சொல்கிறாங்க. நீங்களாம் வேண்டா வெறுப்பாக தான் அது எல்லாத்தையுமே பண்ணுறீங்க. என்கிட்ட மிஸ்டர் கிம் உட்காந்துட்டு இது எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே பார்க்குறான். என்ன மிஸ்டர் கிம், நினச்சதை சாதிச்சிட்ட போல. பாதி கிணத்தை தாண்டிட்டேன், இன்னும் கொஞ்சம்தான். இன்னும் அவகிட்ட இருக்க ஷேர்ஸை என் பேரில் மாற்றுறது மட்டும்தான் பாக்கி. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். ஆனால் நான் கூட ஏதாச்சும் பண்ணி இந்த மேரேஜை நிறுத்திடுவான்னு நினச்சேன். சென்ட்ரலில் இவன் நிற்கும் போது ஒரு வேளை எனக்கு எதிராக எல்லா எவிடன்ஸையும் பப்ளிஷ் பண்ண போகிறாள்னு நினச்சேன். பட் இப்போ அப்படி எதுவுமே பண்ணலை. அது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. விடுங்க மிஸ்டர் கிம், இப்போ எதுக்கு அதை பற்றியெல்லாம் யோசிச்சுட்ருக்கீங்க? விடுங்க, எப்படியோ மேரேஜ் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் நினச்சதை சாதிக்க போகிறீங்க. அதை நினச்சி நீங்கள் ஹாப்பியாக இருங்க. சும்மா எதுக்கு முடிஞ்சு போன கதையை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, அதுவும் கரெக்டு தான் அப்படின்ட்டு அவரும் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் எல்லா சடங்கெல்லாம் முடியுது. இப்போது நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு தான் வரீங்க. அதுவும் டேயாங்கோட வீட்டுக்கு தான் வரீங்க. அதுவும் வரும்போது நீங்களும் டேயாங்கும் காரில் தான் உட்காந்துட்ருப்பீங்க. அதுவும் டேயாங் டிரைவர் சீட்டில் இருந்ததுனால, எனக்கும் செப்பரேட் காரை கொடுத்து வந்துருக்கலாம், கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு என்னோடய அம்மா அப்பா கூட வர வச்சுட்டாங்களே அப்படின்னு தான் புலம்பிட்டே கார் ஓட்டிகிட்ருக்காரு. என்னென்னா டேயாங்கும் நீங்களும் முன்னாடி உட்காந்துட்ருக்கீங்க, மிஸ்டர் கிம்மும் அவங்களோட ஒய்ஃப், டேயாங்கோட அம்மாவும் பின்னாடி உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அதனால தான் டேயாங் கொஞ்சம் கடுப்பாக இருந்ததுனால எதுவுமே அவரால் பண்ண முடியலன்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ இப்போது அப்படியே வீட்டுக்குள்ளே வர, வயன் இதை அப்படியே காலையில் அப்படியே எட்டி உதச்சிட்டு வாமா, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் பண்ணணும் வயன், பண்ணுமா அப்படின்ட்டு சொல்ல, நீங்களும் அதை அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே தான் உள்ளே வரீங்க. அப்போ டேயாங்கும் சரி ஓகேம்மா, அப்போ நானும் வயனும் ரூமுக்கு போகிறோம். இருடா, என்னடா உனக்கு அவ்வளோ அவசரம்? டைம் இன்னும் ஆகலை. டைம் ஆகும்போது நானே வயனை ஒரு ரூமில் எடுத்துகிட்டு வந்து விடுறேன். ரொம்ப அவசரப்படாத, போ, இப்போ நீ போ அப்படின்னு சொல்ல, அம்மா என்னடா ரொம்ப அவசரப்படாத, எப்படி இருந்தாலும் உனக்கு தான் சொந்தம், போ ரூமில் போய் உட்காரு போ. இல்லைம்மா, நான் இங்கே தான் இருப்பேன், நான் வயனை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். இவன் ஒருத்தன் ஓவர் ஆக்ஷன் பண்ணுறானே அப்படின்ட்டு உங்களுக்கு செம்ம கடுப்பாயிட்டு தான் ஒரு மாதிரி ஐஸ் ரோல் பண்ணுறீங்க. எங்கிட்ட டேயாங்கும் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்க. என்ன என் மூஞ்சில் என்ன இருக்குது, இதுக்கு என்னையும் அப்படி பார்த்துட்ருக்க? இல்லை வயன், நீ இன்றைக்கி தான் சாரீ கட்டி நான் முதல் தடவையாக பார்க்குறேன். அதுவும் செம்ம அழகாக இருக்க. உன்னை சைட் அடிக்க முடியல மண்டபத்தில், அதனால தான் இப்போ சைட் அடிக்கலான்னு. ஏன்னா ரூம்குள்ளே போயிட்டா சைட் அடிக்க நேரம் இருக்காதுல்ல. என்ன அப்படின்னு சொல்ல டேயாங் ஒரு மாதிரி கள்ளத்தனமாக சிரிக்கிறாரு. இப்போ எதுக்கு நீ சிரிக்கிற? அதெல்லாம் உனக்கு அப்புறமா தெரியும் வயன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே சொல்ல, பார்க்க கேவலமாக இருக்குது, இப்படி மட்டும் சிரிக்காத வயன், சும்மா இரு, இதெல்லாம் நீ பண்ண வேண்டியது, நான் பண்ணிகிட்ருக்கேன். ஐயோ எனக்கு ஃபஸ்ட் டைம் இல்லை, அதனால தான் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது வயன். மிஸ்டர் டே, தேவையில்லாமல் கனவு கண்டு அதை புஷ்ஷுன்னு ஆக்கிடாதீங்க. நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது, புரிஞ்சுதா? அது எப்படி வயன் நடக்காமல் இருக்கும்? அதெல்லாம் நடக்கும், கன்ஃபார்ம் நடக்கும் பாரு. அதெல்லாம் நடக்காது, நடக்கும் வயன் அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே, என்ன 2 பேரும் என்ன இப்படி பேசிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு மிஸ்டர் கிம் அப்படியே வராரு. அப்போ நீங்களும் டேயாங்க திரும்பி அப்படியே பார்க்குறீங்க. என்னப்பா நீங்கள் இப்போ தான் வரீங்களா? அது ஒன்றும் இல்லைடா, வெளில ஒருத்தரை மீட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, அதனால தான் வெளில பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன 2 பேரும் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஓ அப்படியா, சரி ஓகே உட்காருங்க. வயன், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வயன். சொல்லுங்க மிஸ்டர் கிம், எதாக இருந்தாலும் பேசலாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்போ அவர் முறைச்சி பார்க்குறாரு. அப்போது அப்படி கூப்பிடாத வயன், நான் அப்படி தான் கூப்பிடுவேன், நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ அப்படின்ட்டு என்கிட்ட சொல்ல, டேயாங்கும் அது ஒன்றும் இல்லைப்பா, அவள் எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் பேசுவாளா, அதனால தான் அப்படியே வந்துருச்சு. புரியுதுடா புரியுது. இங்கே பாருமா வயன், என்ன நீ அங்கிள்னே கூப்பிட்டுக்கோ, மிஸ்டர் கிம்னு நீ கூப்பிடணுன்னு அவசியம் இல்லை. ஏன் மிஸ்டர் கிம்னு கூப்பிட்டா உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? எனக்கு பிரச்சனை இல்லைம்மா, ஆனால் நம்ம எல்லோரும் ஒரே ஃபேமிலி ஆகிட்டோம். இதுக்கப்புறம் நீ அப்படி கூப்பிட்டா ஒரு மாதிரி நல்லா இருக்காது, அதனால தான் சொல்கிறேன். சரி ஓகே, நான் வேணால் ட்ரை பண்ணுறேன் மிஸ்டர் கிம். அப்போது மிஸ்டர் கிம்முக்கு மறுபடியுமே கடுப்பாகுது.
இருந்தாலும் அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, சரிம்மா அதெல்லாம் விடு, இந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணு. என்ன இது என்ன டாக்குமெண்ட், இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே டாக்குமெண்ட்டை வாங்கி படிக்க பார்க்க, அது ஒன்றும் இல்லைம்மா, உன்னோட ஷேர்ஸை நீ என்னோடய பேரில் எழுதி தருதா டாக்குமெண்ட். என்ன அப்படின்னு நீங்கள் ஷாக்காக டேயாங்கமே இது எதிர்பார்க்கல. அப்பா என்னது இது? ஆமாம், அவளோட ஷேர்ஸ் அந்த ஒயிட் கம்பெனியில் இருக்க எல்லா ஷேர்ஸும் எனக்கு வந்துருச்சுன்னா நம்ம ஃபேமிலி தான் ரொம்ப பணக்கார ஃபேமிலி ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், நான் இதுக்கு இதில் சைன் பண்ணணும், அதெல்லாம் என்னோடய ஷேர்ஸ், அது இதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்கணும். என்னம்மா இப்படி கேட்டுட்ட? நீ என்னோடய மருமக, உன்னோட மாமனார் கேட்டா நீ இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும், பண்ண சைன் போட. இல்லை என்னால் முடியாது, இப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நான் சொல்கிறது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கணும், இதில் நீ சைன் போட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு மிஸ்டர் கிம் கொஞ்சம் சத்தமாக சொல்ல, முடியாது என்னால் போட முடியாது அப்படின்ட்டு பேப்பர் அப்படியே மிஸ்டர் கிம் பக்கமே தள்ளி விட்றீங்க. வயன் என்கிட்ட இப்படி நடந்துக்காத, இந்த வீட்டில் நான் சொல்கிறது தான் நடக்கணும், அப்படி நான் சொல்கிறது மட்டும் நடக்கலை எனக்கு செம்ம கோவம் வரும். உங்களுக்கு கோவம் வரும்னா அதுக்கு எதுக்கு நான் சைன் போடணும், என்னாலலாம் சைன் போட முடியாது. நீ சைன் போடலன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சிட்டு அப்படியே மேலே போகிறீங்க. இங்கிட்ட மிஸ்டர் கிம்முக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. என்னாச்சு, என்ன இவ்வளோ நல்லா தானே இருந்துச்சு, ஏன் இவர் இப்படி இருக்காரு அப்படின்ட்டு இப்போ தான் டேயாங்கோட அம்மாவே வராங்க. அவங்களுக்கு நடந்தது எதுவுமே தெரியல. எங்கிட்ட டேயாங், அப்பா நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் வயன்கிட்ட கேட்குறீங்க, இது வயனோட ஷேர்ஸ், அப்போனா இது அவள் பேரில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கும் அப்படியே அவங்க பின்னாடி ஏதோ ஓடி வராரு. வயன் வயன் அப்படின்ட்டு பின்னாடி ஓடி வர. என்கிட்ட மிஸ்டர் கிம் செம்ம கடுப்பில் உட்காந்துட்ருக்காரு. நினச்சது நடக்கலையே, என்ன இருந்தாலும் அந்த ஷேர்ஸ் எனக்கு தான் வந்தாகணும், நீ எப்படி சைன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன், நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவருமே அப்படியே கோவமாக இருந்துருச்சு. ரூம்குள்ளே போயிட்டாரு. மிஸ்டர் கிம்மோட ஒய்ஃப்மே அப்படியே பின்னாடியே தான் போயிட்டுருக்காங்க. எங்கிட்ட நீங்கள் டேயாங் வீட்டோட டெரஸில் தான் வந்து நின்றுட்டுருக்கீங்க. அப்போ டேயாங்கும் வயன் வயன் என்ன அப்படின்ட்டு திரும்பி கத்துறீங்க. என்ன வயன் இப்படி வந்துட்ட, இப்போ தான் புரியுது நீ என்ன பிளான் போட்டு என்ன மேரேஜ் பண்ணன்னு. நீ என்னை லவ் பண்ண, என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னதெல்லாம் நாடகம் அப்படி தானே. என்கிட்ட நிறைய ஷேர்ஸ் இருக்குன்றனால என்னோடய ஷேர்ஸையும் நீங்கள் வாங்கிக்கிட்டு பெரிய பணக்காரன் ஆகணும் அண்ட் என்ன ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும், அதுதானே உன்னோட பிளான். அதுக்காண்டி தானே நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்ட. நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு வேளை நீ என்னை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியோ என்னமோன்னு. இப்போ தான் புரியுது, நீயும் அப்பனும் ஒரே மாதிரி தான், ரெண்டு பேரும் எல்லாரையும் அழிச்சிட்டு நாம் எப்படி முன்னேறணும்னு நினைக்கிறீங்கல்ல. உங்கள் குடும்பமே இப்படி தானா? வயன் இங்கே பாரு, என் அப்பனை நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, அவன் தான் இந்த மாதிரி கேவலமான திட்டம்லாம் போடுவான். ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணேன், நீ வேணும்னு தோணுச்சு, அதனால தான் இதெல்லாமே பண்ணேன். உன்னோட ஷேர்ஸ் தான் அது நீ உன் பேர்லேயே வச்சுக்கோ, அதை நான் எப்போவுமே கேட்க மாட்டேன். எந்த நிலமை வந்தாலுமே உன்னோட ஷேர்ஸ் அது உனக்கு மட்டும்தான். நான் அது எப்போவுமே என் பேர்லேயோ இல்லை என் அப்பா பேர்லேயோ எழுதி கொடுன்னு நான் கேட்க மாட்டேன். அப்போ எதுக்கு அந்த மிஸ்டர் கிம் என்கிட்ட வந்து அந்த டாக்குமெண்ட்டில் சைட் பண்ணணுன்னு கேட்டான்? அதெல்லாமே உங்களோட பிளான் தானே. இங்கே பாரு வயன், அதில் என்ன சேர்த்துக்காத, அந்த பிளானில் நான் கிடையவே கிடையாது. நீ தேவையில்லாமல் தப்பாக புரிஞ்சிட்ருக்க. புரியுது, இப்போ தான் எல்லாம் புரியுது. நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன் என்னதான் பிளானாக இருக்கும், எதுக்காண்டி இந்த மிஸ்டர் கிம் சீக்கிரமாக இந்த மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டான்னு. இப்போ தான் புரிஞ்சுது. வயன் இங்கே பாரு, அந்த பிளானில் நான் கிடையாது, அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. நீ தேவையில்லாமல் என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காத. என்ன நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறேன்னா? போதும் டேயாங், நீ என்ன தான் என்கிட்டேருந்து இன்னும் எதிர்பார்க்குறேன்னு எனக்கு தெரியல. அப்போ நீங்கள் 2 மினிட்ஸ் அமைதியாயிட்டு, ஓ இப்போ தான் புரியுது நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணேன்னு. உனக்கு நான் வேணும் அப்படி தானே? ஆமாம் வயன் அப்படின்ட்டு ஹெட் அப்படியே நோட் பண்ணுறாரு. அவர் நீங்களும் அவரை லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் நினைக்கிறாரு. பட் நீங்கள், எனக்கு புரியுது நான் அழகாக தான் இருக்கேன்னு, ஆனால் நான்லாம் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். உனக்கு ஏகப்பட்ட பொண்ணுங்க கிடைப்பாங்க, நீ காசை கொட்டினாலே ஏகப்பட்ட பொண்ணுங்க டெய்லி வேணுனாலும் 1 நைட்டுக்கு ஒத்துப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி என்ன நீ நினச்சி பார்த்தல, அது ரொம்பவே தப்பு. உனக்கு வேணும்னா நான் கூட உனக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், அங்கே போய் நீ உனக்கு தேவைப்பட்ட பொண்ணுங்களை வேணால் எடுத்துக்கோ அப்படின்ட்டு சொல்ல. டியாங்க்கு வயன் என்ன பேசிகிட்டு இருக்க நீ? என்ன இதுக்கு தானே நீ கேட்ட, நான் வேணும்னு கேட்டேன், பட் நான் கிடைக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீ வேணா என்ன மாதிரி பொண்ணுங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, அவங்கள போய் தேடி கண்டுபிடிச்சிக்கோ, உன்னோட டிசைரை நீ அப்படியே பூர்த்தி பண்ணிக்கோ, என்ன விட்டுரு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்களா? அப்போ டியாங்க்கு அவ்வளோ கடுப்பாகுது. அப்படியே அவங்க கையை பிடிச்சி நிறுத்தி, என்னென்ன அவ்வளோ கேவலமானவன் நினச்சிட்டியா? ஆமாம் கண்டிப்பாக நீ அவ்வளோ கேவலமானவனாக தான் இருக்கணும்.
வயன், என்னை பற்றி ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்க. எனக்கு ரொம்பவே கோவம் வருது வயன். நீ என்னை ரொம்பவே கோவமாக்கிட்டு இருக்க. இதுக்கு மேலே அவ்வளோ கேவலமானவனா என்னை பேசாத வயன். இது எனக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. ஏன்னா உனக்கு ஹர்ட்டிங்காக இருக்கா? நீ அப்படிப்பட்டவன் தானே? உண்மையாக சொன்னா உனக்கு என்ன கசக்குதாட்டையாங்? வயன், போதும், நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்ட்டு சொல்ல. அப்போது திடீர்னு மழை வேற வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, மழை வேற இதில் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே டேங் கையை விட்டுட்டு போக போகிறீங்க. பட் டேங் உங்கள் கையை அழுத்தி பிடிச்சிட்டு இருக்காரு. என் கை வலிக்குது, என் கையை விடு, என் கையை விடு மிஸ்டர் டே, என் கையை விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் என்னதான் சொன்னாலும் டேங் கையை விடவே இல்லை. அவருக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படி சொன்னதை அவரால் ஏற்றுக்கவே முடியல. அவர் உங்களை ரொம்ப லவ் பண்ணார், அதனால தான் நீங்கள் வேற நினச்சாரு. ஆனால் நீங்கள் அதையே ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டீங்க. டேயாங், என் கையை விடு அப்படின்ட்டு நீங்கள் அடம் பிடிக்க, அப்போ டேயாங் அப்படியே உங்களை இழுத்து உங்கள் கையை அப்படியே பின்னாடி வச்சு உங்களை அப்படியே பிளாக் பண்ணி அவரை நெருக்கி பிடிச்சிக்கிட்டாரு. அப்போ நீங்கள் அப்படியே அவரை தான் ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. நீ இருந்தாலும் இப்படி என்னை நினச்சிருக்கக்கூடாது வயன். என்னால் என்னோடய கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, இருந்தாலும் அது உன் மேலே காமிக்கக்கூடாதுன்னு தான் நான் அமைதியாக இருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வயன். உனக்கு கஷ்டமாக இருந்தா என்ன, இல்லைன்னா எனக்கு என்ன அப்படின்ட்டு வேணும்னே நீங்கள் ரொம்பவே ஹார்ஷாக அவர்கிட்ட நடந்துகிட்ருக்கீங்க. நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையுமே அவருக்கு ரொம்பவே ஒரு மாதிரி வலிக்குதா. அவர் அப்படியே உங்களை பிடிச்சி உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் இதை சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. எங்கிட்டேயும் அவர் மனசுக்குள்ளே இருக்க அந்த வருத்தம், காயம், கோவம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே தான் உங்கள் கிஸ் மூலியமாக அப்படியே காமிச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே தடுக்க ட்ரை பண்ணுறீங்க, பட் உங்களால் முடியல. அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி உங்களால் தாக்கு பிடிக்கவே முடியல. அவரை விட்டு தள்ளி போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறீங்க, பட் அவர் தான் உங்களோட 2 கையுமே உங்களை முதுகு பின்னாடி அப்படியே லாக் போட்டு வச்சுருக்காரு. உங்களால் அசைக்கவும் முடியல, அந்த இடத்த விட்டு மூவ் ஆகவும் முடியல. அந்த மலையில் டேயாங் அவர் உங்களை கண்டினியூஸாக தான் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அவரோட கை உங்கள் கையை லைட்டாக விட நீங்கள் அதை தான் சான்ஸுன்னு அவர் அப்படியே தள்ளி விடுறீங்க. அவரும் 2 ஸ்டெப் அப்படியே பின்னாடி போகிறாரு. நீங்கள், உனக்கு என்ன பைத்தியமா? சி, நீ ஏன் இவ்வளோ கேவலமானவனாக இருக்க அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஏன்னா மறுபடியும் இப்படி பேசாத வயன், எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. நான் கோவத்தை உன் மேலே காட்டக்கூடாதுன்னு தான் இப்படி காட்டினேன். நீ என்ன ரொம்பவே டென்ஷன் ஆக்கிட்ட வயன். ஏன்னா டென்ஷன் ஆக்கின யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? இப்போ தான் தெரியுது நான் சொன்னதெல்லாம் இப்போ உண்மை தான். நீ இப்போடா சான்ஸ் கிடைக்கும் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கல. புரியுது, நல்லாவே புரியுது வயன். என்ன என்ன அப்படின்ட்டு நீங்கள் தான் ரொம்ப எகிறீங்க. அப்போ டியாங்க்கு இதுக்கு மேலே அவங்ககிட்ட சண்டை போடலாம் அவருக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அதனால் அவர் அப்படியே அவங்கள பிரைடல்ஸில் தூக்க, ஏய் என்ன பண்ணுற, விடு விடு, என்னை கீழே இறக்கி விடு. வயன், அமைதியாயிரு, கீழே இறக்கி விடுன்னு சொன்னேன். முடியாது வயன் அப்படின்ட்டு அவர் எதுவுமே பேசாமல் அவங்கள அப்படியே ஸ்டெப்ஸ் சொல்லியா கீழே தான் கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வந்தவர் டைரெக்டாக ஒரு ரூம்குள்ளே தான் அவங்கள அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. போயிட்டு அப்படியே டோரை லாக் போட்டு அவங்கள அப்படியே அலேக்கா வாஷ்ரூம்குள்ளே தூக்கிட்டு போகிறாரு. நீங்கள், ஏய் என்ன பண்ணுற, விட என்ன, இங்கே பாரு வயன், நீ மழையில் நனைஞ்சிட்ட, அதனால் நீ ரெஃப்ரெஷ் ஆகு, இல்லைனா அதுக்கப்புறம் உனக்கு ஜுரம் வந்துடும் அப்படின்ட்டு உங்களை அப்படியே வாஷ்ரூம்குள்ளே விட்டுட்டு அவர் வெளில போயிட்டார். நீங்கள் அப்படியே அவரே தான் பார்க்குறீங்க. அவரை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாமல் கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கீங்க. அப்புறமா நீங்களுமே சரின்ட்டு அதுவும் கரெக்டு தான் அப்படின்ட்டு நீங்களும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அப்படியே வெளில வரீங்க. வெளில வந்து பார்த்தா டே அங்கே தான் சோஃபாவில் படுத்துட்ருக்காரு. அதுவும் திரும்பி படுத்துட்ருக்காரு அந்த ஈரமான ட்ரெஸ்லேயே. அவரும் தானே மழையில் நனைஞ்சிருப்பார், இருந்தாலும் அவர் அப்படியே படுத்துட்ருக்காரு. நீங்கள், இவன் என்ன நம்மள மட்டும் ரெஃப்ரெஷ் ஆக ஜுரம் வந்துடும் தான், ஆனால் இவன் என்ன எப்படி படுத்துட்ருக்கான் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு தோணுது. இருந்தாலும் நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. நீங்கள் போயிட்டு அப்படியே பெட்டில் அப்படியே படுத்துக்கிட்டீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அப்படியே லைட் அமர்த்த அப்போ தான் டேயாங் அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. அவருக்கு ஒரு மாதிரி கண்ணால் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. ஏ வயன், நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணேன், என்னையே நீ இப்படி ஜட்ஜ் பண்ணுற? நான் ஒன்றும் அவ்வளோ கெட்டவன் கிடையாது. நான் போட்டேன் தான், பிளான் போட்டேன் தான், ஏன்னா நீ எனக்கு வேணும்னு தோணுச்சு, அதனால மட்டும்தான். ஆனால் நீ என்னையவே ரொம்ப கேவலமாக பேசிட்டல வயன் அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அப்படியே அவரும் உங்களை பார்த்த மாதிரியே படுத்து தூங்கிட்டாரு.
ஸோ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் ஆனோன்னே நீங்கள் தான் அப்படியே குடுகுடுன்னு கீழே ஓடி வர்றீங்க. என்னம்மாச்சு பையன் அப்படின்ட்டு டேயோட அம்மா கேட்க, ஆண்டி ஆண்டி டேயோங். என்னம்மா டேயோங்க்கு என்ன? ஆண்டி டேயோங் டேயோங் அப்படின்ட்டு மட்டும் தான் சொல்கிறீங்களே தவிர அதுக்கு மேலே ஒன்றத்தையும் சொல்ல மாட்டீங்க. அப்போது என்ன ஆச்சு அப்படின்ட்டு டேயோங்கோட அப்பா மிஸ்டர் கிம்மு வந்து கேட்க, என்னங்க தெரிலங்க இவ டேயோங் டேயோங்கன்றா, டேயோங்க்கு என்னாச்சுன்னு தெரில அப்படின்ட்டு டேயோங்கோட அம்மாவோட நீங்களும் பின்னாடி ஓடுறீங்க. மிஸ்டர் கிம்மு பின்ன தான் வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா டேயோங்கோட ரூமில் தான் நீங்களும் டேயோங்கோட அம்மாவுமே ரொம்பவே பதட்டமாக நின்றுட்டுருக்கீங்க. அப்போது டேயோங்க அப்படியே பெட்டில் படுக்க வச்சு அவரை தான் எக்ஸாமின் பண்ணிகிட்ருக்காரு டாக்டர். அவர் ரொம்ப நேரமாக டேயோங்க தான் பார்த்துட்ருக்காரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவரும் டேயோங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு எந்திரிக்க, என்னாச்சு என் பையனுக்கு என்னாச்சு டாக்டர், என்னாச்சு டாக்டர், அவன் நல்லா தானே இருக்கான்? இருங்க இருங்க மேம், நான் சொல்கிறேன். டேயோங் நல்லா தான் இருக்கார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நேற்று நைட்டு அவர் மலையில் ஏதாச்சும் நனைஞ்சாரா? இல்லையே டாக்டர், அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணலை. ஆமாம் டாக்டர், டேயோங் நேற்று மலையில் நனைஞ்சார் அப்படின்னு நீங்கள் சொல்ல டேயோங்கோட அம்மா அப்படியே திரும்பி அவங்கள தான் பார்க்குறாங்க. ஆமாம், அவர் நேற்று மலையில் நனைஞ்சார். ஓ, அதனால தான் ப்ராப்ளம். அவருக்கு தான் தெரியும்ல, சின்ன சின்ன விஷயம் கூட ஒத்துக்காது. நேற்று மலையில் நனைஞ்சனால அவருக்கு கொஞ்சம் ஹெவி ஃபீவர் வந்திருக்கு. அதனால தான் அவர் இப்படி இருக்கார். கண் கூட இன்னும் முழிக்கல. ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் சொல்கிற சாப்பாடும் அதுக்கப்புறம் மெடிசனும் அவருக்கு கரெக்ட் டைம் கொடுங்க. அண்ட் அவர் ரொம்பவே வார்மாக வச்சுக்கோங்க. அவர் நாளைக்கே கண் முழிச்சிருவார். ஓ அப்படியே டாக்டர் அப்படின்ட்டு டேயோங்கோட அம்மா அப்படியே அந்த டாக்டர் கூட கீழே போயிட்டாங்க. நீங்கள் அப்படியே டேயோங்க தான் பார்க்குறீங்க. உனக்கு என்ன சின்ன சின்ன விஷயம் கூட ஒத்துக்காதா? இப்படி படுத்துட்ருக்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாதிரி நீங்கள் டேயோங்கே பார்த்துட்ருக்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டேயோங்கோட அம்மா வராங்க. கையில் ஒரு துணியும் அதுக்கப்புறம் ஒரு பவுலில் தண்ணியும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவங்க அப்படியே அதில் தொட்டு அப்படியே டேயோங்க்கு தான் ஒத்தனை வச்சிட்ருக்காங்க. டே ஃபுல்லு டேயோங்கோட அம்மா தான் டேயோங்க பார்த்து பார்த்து கவனிச்சிட்டே அவங்கக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏம்மா வயன், ஏன் இவன் மழையில் நனைஞ்சான்? நீங்கள் 2 பேரும் வீட்டுக்குள்ளே தானே பத்திரமா இருந்தீங்க. மழை வரும்போது கூட நீங்கள் கூட ரூமில் தான் இருப்பீங்களோன்னு நினச்சேன். ஆனால் ஏம்மா, ஏன் இப்படி நடந்துச்சு? அவன் ஏன் மழையில் நனைஞ்சான்? ஆண்டி, அது வந்து நான் டெரஸில் சும்மா நின்றுட்டு இருந்தேன். அப்போ இவர் தான் வந்தார். மழை வேற வர ஸ்டார்ட் ஆகிடுச்சா, எனக்கு மழையில் நனையிறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் மலையில் இருந்தேன். என் கூட இவருமே இருந்தார். அதுவும் இவருக்கு இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாதுல்ல. அதனால் அவரும் மலையில் நனைஞ்சனால தான் இப்படி ஆயிடுச்சு. ஓ அப்படியா? இவன் ஏன் இப்படி பண்ணானே தெரில. இவன்கிட்ட படித்து சொல்லியிருக்கேன், இந்த மாதிரிலாம் மலையில் நனையாதுடா, பார்த்து இருடான்னு. இவனுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் ஆகாதுமா. இவனுக்கு இப்படி தான் அடிக்கடி உடம்பு சரியாமல் போயிடும் அப்படின்ட்டு அவங்க சொல்ல, நீங்கள் சரி ஆண்டி, இன்னொரு வாட்டி இப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, அவனை பத்திரமா பார்த்துக்கோ. ஏன்னா அவனுக்கு இப்படி தான் ஏதாச்சும் ஆகிடும், கொஞ்சம் அவனை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ட்டு நைட்டு வரையுமே அவங்க தான் டேயோங்க நல்லா பார்த்து கவனிச்சிட்ருக்காங்க. பட் டேயோங் கொஞ்சம் கூட கண் முழிக்கிற மாதிரியே தெரில. என்ன ஆண்டி, இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் கண் முழிக்கல? அது அப்படிதாம்மா, டாக்டர் சொன்னார்ல நாளைக்கு மார்னிங் டேயோங் நல்லா ஆகிடுவான்னு. ஸோ நம்ம நைட்டெல்லாம் இவனை பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும், அவன் சீக்கிரமாக கண் முழிச்சிடுவான். ஓ ஓகே ஆண்டி அப்படின்ட்டு நீங்கள் அமைதியாக நின்று பார்த்துட்டு மட்டும் தான் இருக்கீங்க. டேயோங் பக்கத்தில் கூட நீங்கள் போகல. அப்போது மிஸ்டர் கிம் தான் கத்திகிட்ருக்காரு. ஏய், அங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க, வா அப்படின்ட்டு. என்னங்க, நான் டேயோங்க பார்த்துக்கிறேன், நீ பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும், வா. அவன் ஒன்றும் இப்போது தனியாக இல்லை, அதை புரிஞ்சுக்கோ. அவனுக்குன்னு ஒருத்தி இருக்கா, அவள் பார்த்துப்பா, நீ வா அப்படின்ட்டு வேணும்னே கூப்பிட. அப்போ என்னங்க இருந்தாலும் வான்னு சொன்னேன் அப்படின்ட்டு மிரட்டிட்டு மிஸ்டர் கிம் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அப்போ மிஸ்ஸஸ் கிம்மும் சரி அப்படின்ட்டு அவங்க அப்படியே எழுந்திரிச்சு, நீ அவனை பார்த்துக்கோமா, அவனை பத்திரமா பார்த்துக்கோ சரியா அப்படின்ட்டு துணியை அதான் டேயோங் ஒத்தனை வச்சுட்டு இருந்தேன், அந்த துணியை அப்படியே அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிளம்புறாங்க. ஆண்டி ஆனால் பார்த்துக்கோமா, பத்திரமா பார்த்துக்கோ என்ன அப்படின்ட்டு அவங்க அப்படியே அந்த ரூமை விட்டு வெளில போயிட்டாங்க. நீங்கள் என்ன நான் பார்த்துக்கணுமா அப்படின்ட்டு திரும்பி அங்கேயும் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு நீங்கள் தான் இப்போது அவருக்கு ஒத்த நல்லா வச்சிட்ருக்கீங்க. ஹாட் வாட்டர் காலியாச்சுன்னா போய் எடுத்துகிட்டு வந்து பத்திரமா அவரை பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டேயோங்க்கு லைட்டாக அப்படியே முழிப்பு வர அவர் அப்படியே முழிச்சு பார்க்குறாரு. அதுவும் கண்ணை கூட முழுசாக திறக்க முடியல. அப்போது நீங்கள் தாங்க உட்காந்துட்ருக்கீங்களா? உங்களை பார்த்தோன்னே அவர் ஒரு மாதிரி தூக்கத்துலேயே புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. வயன், ஏன் வயன் பண்ணுற? என்னை நீ ஏன் அவ்வளோ கேவலமான ஒரு பர்சனாக நினச்ச? நான் அப்படி கிடையாது வயன்.
நான் எல்லாமே பிளான் போட்டது உண்மைதான். நான் அது எல்லாமே நீ எனக்கு கிடைக்கணும்னு ஒரே ரீசன் காட்டி மட்டும்தான் பண்ணேன். ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன். நீ என் கூட இருக்கணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். அதுக்காண்டி மட்டும்தான். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி எந்த தப்பான காரியமே என் மைண்டில் இல்லை வயன். நீ என்ன அவ்வளோ கேவலமான பர்சனாக நினச்சிருக்கக்கூடாது. எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆச்சு தெரியுமா அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே கண்ணில் இருந்தும் கண்ணீர் வந்துட்டுருக்கு. நீங்கள் அதெல்லாம் கேட்டோன்னே நாம தான் இவனை ரொம்பவே தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ அவர், எனக்கு தெரியுது உனக்கு என் அப்பா மேலே ரொம்ப கோவம் இருக்குன்னு. ஒரு விதத்தில் அவர் உன்னோட லைஃப்பை ரொம்ப கஷ்டமாக்கிட்டாரு. அது எனக்கு தெரியும். அவர் பண்ணது பெரிய தப்பு தான். அவரோட கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி அவர் மற்றவங்கள பணிய வச்சுருக்கக்கூடாது. அந்த விஷயம் எனக்குமே பிடிக்கல. ஆனால் எனக்கு அப்போதைக்கு இதெல்லாம் தெரியாது வயன். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கே இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து தான் நான் என்னோடய அப்பாவை ரொம்ப வெறுக்க ஆரம்பித்தேன். உன்னவும் நான் கண்காணிக்க ஆரம்பித்தேன். உன்னை எப்படியாச்சும் நான் என் கூட வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி உன்னை இப்போது மேரேஜ் பண்ணியிருக்கேன். ஆனால் அது உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை வயன், உன்னை நான் ஹாப்பியாக பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்காரு. உங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லு நீங்கள் தான் அவரை பத்திரமா பார்த்துக்கிறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே பார்த்தா நீங்களும் டேங்க ஒன்றா தான் அப்படியே பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. அதுவும் டேங்க உங்களை ரொம்பவே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டுருக்காரு. நீங்களும் நல்லா அசந்து தான் அவரோட செஸ்ட்டில் தலையை வச்சு தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே டேயாங் அப்படியே எந்திரிச்சிட்டு உங்களை பார்க்குறாரா. உங்களை பார்த்தோன்னே கனவுன்ற மாதிரி தான் அவருக்கு ஃபீல் ஆகுது. வயன், என் கனவுல கூட நீ தான் வயன் வர. நம்ம எப்போ இப்படி ஹாப்பியாக நம்ம உண்மையாக வாழ போகிறோம் வயன் அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டே பேசிகிட்ருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு இது ரியாலிட்டினே புரியுது. இது இது கனவு இல்லையா, இது உண்மையா அப்படின்ட்டு உங்கள் கன்னத்தெல்லாம் டச் பண்ணி பார்க்குறாரு. உண்மைதான் தெரிஞ்சோன்னே அவருக்கு இதை நம்பவே முடியல. எப்படி இது எப்படி வயன் வயன் இது நீ தானா, நீ தான் என் பக்கத்தில் படுத்துட்ருக்கியா அப்படின்ட்டு அவருக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. அப்படியே அவங்க கன்னத்தை பிடிச்சி தான் அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்துட்ருக்காரு. அப்புறமா நீங்களும் அப்படியே லைட்டாக கண் முழிக்க நீங்களும் டேங்க தான் பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களை சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்க. நீங்களுமே அவரை பார்த்து கண்ணம் வந்து அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. உங்களை இப்படி சிரித்து பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அவர், வயன் உன்னால் இப்படியெல்லாம் சிரிக்க முடியுமா, அப்போ எங்கடி இந்த சிரிப்பெல்லாம் வச்சிட்டு இருந்த அப்படின்ட்டு தான் அவர் மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டுருக்கு. அப்போ நீங்கள், என்ன பண்ணிகிட்ருக்க என்ன விட அப்படின்ட்டு திடீர்னு அவர் கையெல்லாம் தட்டி விட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க. அப்போ டேங்க அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டு, என்ன வயன் என்ன பண்ணிகிட்டு இருந்த நீ, என்ன நான் என்ன வயன் பண்ணிகிட்டு இருந்தேன், நீயும் நானும் ஹக் பண்ணி தான் தூங்கிட்டு இருந்தோம் நைட் ஃபுல்லு. அதனால தான் நான் உன்னோட அழகை ரசிச்சுட்டு இருந்தேன். என்ன ஹக் பண்ணி தூங்கிட்டு இருந்தோமா, அது எப்படி, நீ உடம்பு சரியாமல் ஃபீவரில் தானே பார்த்துட்டு இருந்த, நீ எப்படி என்னை ஹக் பண்ணி தூங்குன, அதை நான் தான் என்ன ஒன்றா கேட்கணும் என்ன அப்படின்ட்டு நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டு யோசிக்கிறீங்க. என்னன்னா நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது உங்களுக்கு. நைட்டெல்லாம் உட்காந்து நீங்கள் தான் அவரை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதனால் டயர்டில் நீங்கள் அப்படியே அசந்து அங்கேயே தூங்கியிருப்பீங்க. அதுவும் உட்காந்த மாதிரியே தூங்கியிருப்பீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் தான் நல்லா படுத்து தூங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் டேயாங்கும் உங்களை ஹக் பண்ணியிருப்பார். வெறும்னே ஹக் பண்ணல, தூக்க கலக்கத்தில் தான் ஹக் பண்ணியிருப்பார். நீங்களுமே அவர் கூட நல்லா கம்ஃபர்டபுளாக ஹக் பண்ணி தூங்கியிருப்பீங்க. இதுதான் நடந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் நானா இல்லை, இது ஏதோ தெரியாதனமாக நடந்துருச்சு, நீ தான் மனசுலலாம் எதுவும் வச்சுக்காத சரியா. அப்புறம் நீ ஓகேவா, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு ஃபீவர் அடிச்சும் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன் வயன், நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். அண்ட் இன்றைக்கி டேவும் ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு தெரியுமா. இப்போ நான் என்ன கேட்டேன், நீ என்ன பேசிகிட்ருக்க, இங்கே பாரு அதெல்லாம் மறந்துடு, அது ஏதோ தெரியாதனமாக நடந்துருச்சு சரியா. நான் ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வாஷ்ரூம்குள்ளே ஓடி போயிட்டீங்க. ஏன்னா அவரை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஃபீலிங்கெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. டேயாங்கும் அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு வயன், பட் இன்றைக்கி எனக்கு நிறையாவே நம்பிக்கை வந்துருச்சு. நீ எப்படி இருந்தாலும் மாறிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீ எப்படி இருந்தாலும் ஒரு நாள் என்ன லவ் பண்ண போகிற,
நான் எப்படி உன்னை லவ் பண்ணுறேனோ அதே மாதிரி நீயும் என்னை லவ் பண்ண போகிற. நம்ம 2 பேரும் ஒன்றா ஹாப்பியான ஒரு லைஃபாக வாழ போகிறோம் வயன். அதுக்காண்டி எவ்வளோ நாள் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன். எனக்கு தெரியும் ரொம்ப நாளாக ஆகாதுன்னு. இப்பயே தெரியுது, உங்ககிட்ட டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது அப்படின்ட்டு இவர் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறம் நீங்களும் வெளில வர அப்போட்டையும் உங்களை ஏதோ சிரிச்சுட்டே பார்க்குறாரு. இப்போ எதுக்கு நீ என்ன சிரிச்சுட்டு பார்த்துட்ருக்க? இங்கே பாரு, ஓவரெல்லாம் கனவு கண்டுட்ருக்காத, புரிஞ்சுதா? அது ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அப்படி நடந்துருச்சு, அவ்வளோதான். அதுக்குன்னு நான் உன் கூடயே வாழவேனெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. நான் சீக்கிரமாகவே உங்ககிட்ட வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்ப தான் போகிறேன். அதை மட்டும் நல்லா மைண்டில் ஏற்றிக்கோ அப்படின்ட்டு கொஞ்சம் நீங்கள் ரஃபாக பேசிவிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு கிளம்பிட்டீங்க. இவ்வளோ நேரமாக சிரிச்சுக்கிட்டே இருந்த டீயோட ஃபேஸ் ஒரு மாதிரி அப்படியே சேட் ஆகிடுச்சு. ஏன்னா இவ்வளோ நேரமாக ஹாப்பியாக இருந்தார். நீங்கள் திடீர்னு இப்படி சொல்ல அவருக்கு மறுபடியும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் அவர், எனக்கு தெரியும் வயன், இப்போதைக்கு நீ இப்படி தான் என்னை வெறுத்துட்ருக்கேன்னு. பட் கூடிய சீக்கிரம் நீ என்னை புரிஞ்சுப்ப. அந்த நாளைக்கான வெயிட் பண்ணுவேன். நீ எவ்வளோ தான் என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினாலுமே நான் அதை தாங்கிப்பேன். உன்னை நான் கன்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணியாவேன் வயன் அப்படின்ட்டு நீங்கள் போன பாதியை தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ நம்ம இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் அப்படி என்ன நடக்குது. நீங்கள் தேங்க புரிஞ்சுப்பீங்களா? நீங்கள் 2 பேரும் ஒன்று சேருவீங்களா? இல்லை நீங்கள் இப்படி தான் அடம் பிடிச்சிட்டே அவர்கிட்ட தான் டிவோர்ஸ் வாங்குவீங்களா? அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.